அப்ப எத்தனை வருஷமா இங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்? தெரியாது. ஆனா காலங்காலமா இங்க தான் வாழ்ந்துட்டு வரீங்க. ஆமா, சொந்த இடம் இதுதான். சொந்த பிறந்து வளர்ந்து. ஆமா. இங்க ஹாஸ்பிட்டல் வசதி தான் இருக்குதா உங்களுக்கு? ஒரு வசதி கூட இல்லையா? இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனா இங்க எவ்வளவு தூரம் போவீங்க? அது எவ்வளவு நேரம் ஆகும் அங்க போறதுக்கு? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இல்ல எவ்வளவு நேரம் ஆகும் இங்க இருந்து அங்க போறதுக்கு? இல்லையே, நாங்க நடந்து போக மாட்டோம், வண்டியில போவோம். 20 நிமிஷம் ஆகும். அப்ப அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா இறந்து போயிட்டாங்கன்னா இறந்துட்டாங்கன்னா அங்கேயும் இறந்துடுறாங்க. ஜிஹெச் தான் போகணும். அது எங்க இருக்கு? சென்னையில் தான் எக்மூர்ல அங்க இருக்கு. அதுவா? சென்ட்ரல் எதிரில் இருக்குது பாருங்க. அதுதான். இங்க இருந்து அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போவீங்க? எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே போவாங்க. ஆக்சிடென்ட் ஆயிட்டா பையன் அங்கதான். இது ஆம்பளைங்களுக்கும் சரி பொம்பளைங்களுக்கும் சரி என்ன வேலை இருக்குது? என்ன வேலை செய்யறாங்க இங்க பொதுவாகவே? இங்கயா எக்ஸ்போர்ட் வேலைக்கு போதுவா? புரியல. எக்ஸ்போர்ட் வேலையா? நீங்க தைக்கிறதுக்கு போதுவா? நிறைய பேர் போறாங்க. தனி வசதிலாம் இங்க எப்படி இருக்குது? தண்ணி வசதி எல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்குங்க. தண்ணி வசதி எல்லாம் எந்த நேரமும் தண்ணி தான் ஊர்ல வருது, நல்லா தான் வருது. வந்ததுல இருந்து 40 வருஷமா தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது. ஆனா இனிமே எப்படி பைப்பு தண்ணி, பம்பு தண்ணி எல்லாமே இங்க இருக்குது. நல்லா இருக்குது. என்ன தேவைப்படுது? அதாவது பஸ் கரண்ட் எல்லாம் வரும். எவ்வளவு பிரச்சனை? இந்த கரண்ட் இது